நான் வச்ச அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே என் பொண்ணு எந்திரிச்சு என்னைய எழுப்பி விட்டுருதா. அதுக்கப்புறமா தான் அலாரமே அடிக்குது. காலையில பாப்பாவ ரெடி பண்ணி ஸ்கூல்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா மேலே செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்காக வந்திருந்தேன். இந்த ரோஸ் செடியில ஒரு மொட்டு அப்படி இல்லைன்னா ஒரு பூ ஏதாவது ஒன்ன பார்த்துட்டேன் அப்படின்னா பயங்கர குஷியாயிருவேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்க்கரை பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். 1 டம்ளர் பச்சரிசி கூட 1/2 டம்ளர் பாசிப்பருப்பும் சேர்த்து தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டு 5 டம்ளர் தண்ணி ஊத்தி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அரிசியும் பருப்பு சூப்பரா வெந்து வந்துரும். அதுக்கு இடையில நைட்டே கம்பு தோசைக்காக ஊற வச்சிருந்தேன். காலையில அரைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நைட்டு தோசை சுட்டு சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு அதையுமே அரைச்சு வச்சாச்சு. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு இனிப்புக்கு தக்கன வெள்ளைப்பாகு, ஏலக்காய் பவுடர், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிரும். 2 வடை வாங்கினதுக்கு கொடுத்த சட்னி சாம்பாரை வச்சு இட்லியும் சாப்பிட்டாச்சு.